السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமான நாட்களிலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களிலே ஹஜ்ஜாஜிகளுக்கு குறிப்பிட்ட விசேஷமான அமல்களை கொடுத்திருக்கின்றார். ஹஜ் செய்யாதவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த காலத்திலே அமல் செய்வதற்கு அவனை நெருங்குவதற்குரிய சில அமல்களை அல்லாஹ் தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இந்த காலத்தில் ஹஜ்ஜாஜிகள் செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு அல்லாஹ்வுடைய திக்ர் தான் தல்பியா என்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், வகத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضابرin யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே ஹஜ்ஜுடைய பிரகடனத்தை செய்யுங்கள், அறிவிப்பை செய்யுங்கள், அதற்குரிய அனௌன்ஸ்மெண்டை கொடுங்கள். அனைவரும் நடந்தும் வாகனங்களிலே ஒவ்வொரு திசைகளில் இருந்து வருவார்கள் என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். சொன்னார்கள், ரப்பே, எனது முதலாவது இந்த பணியை, எனது பொறுப்பை முடித்து விட்டேன், நீ தந்த டியூட்டியை முடித்து விட்டேன் என்றார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னார், ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எனது ரப்பே, எனது சப்தம் எந்த அளவுக்கு தான் போகும்? அல்லாஹ் எனக்கு குறிப்பிட்ட ஒரு அளவை தான் தந்திருக்கின்றார், அதை தாண்டி போக மாட்டாது என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா சொன்னான், அத்தின் வஅலையல் பலாக். நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், ஹஜ்ஜுடைய இந்த அறிவிப்பை மக்களுக்கு மத்தியில் சொல்லுங்கள், எத்தி வைப்பது எமது வேலை என்று சொன்னார். கேட்டார்கள், எப்படி நான் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் தஆலா சொன்னார், சொல்லுங்கள், ஏ மக்களே, யா அய்யுஹன் நாஸ் குதிப அலைக்குமுல் ஹஜ், உங்களுக்கு இந்த பைத்துல்லாவை ஹஜ் செய்வது கடமையாக்கப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பை செய்யுங்கள். அவர்கள் அந்த அனௌன்ஸ்மென்ட்டை செய்தார்கள். வானம் பூமிக்கிடையில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் அதை கேட்டது. இந்த ஆன்சர் அவர்கள் அனைவரும் கேட்டார்கள் என்ற அடையாளத்தான் பூமியின் பல திசைகளில் இருந்து இவர்கள் அனைவரும் இந்த கஅபத்துல்லாவை நோக்கி வருகின்றார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவாக இருக்கிறது. என்ன ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காம் இப்ராஹிமில் நின்றார்கள், சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் விடையளியுங்கள் என்று சொன்ன பொழுது மக்கள் லப்பைக் லப்பைக் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் இந்த லப்பைக்கை சொன்னார்களோ, தாயின் கற்பனையில் இதற்கு பின்னால் யாரெல்லாம் படைக்கப்பட போகின்றார்களோ, யாரெல்லாம் இந்த லப்பைக்கை சொன்னார்களோ, அவர்கள் அனைவரும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்தது, ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்க போகிறது என்ற இந்த விடயம் அபூ யஅலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், இவர்கள் செய்த அறிவிப்புக்கு மரங்களும் கற்களும் ஆன்சர் பண்ணியது என்று வந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டி கொடுத்த பொழுது அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். இப்படியான அறிவிப்பை செய்த பொழுது மரங்களும் கற்களும் மண்களும் மண்ணும் கூட இதற்கு ஆன்சர் பண்ணியது என்ற விடயம் ஹாக்கிமிலே பதிவாகிறது. அவர்கள் அனைவரும் சொன்னது, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை சொன்னார். லப்பைக் என்றால், யா அல்லாஹ், உனக்கு நான் அடிபணிகின்றேன், நான் உனது கட்டளைக்கு முழுமையாக சரணடைகின்றேன். இந்த விடயத்தை தான் ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜிலே பெரும் ஒரு திக்ராக முழங்கும் சப்தத்திலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜிகளுக்கு இந்த தல்பியாவை கொடுத்தது போன்று இந்த காலத்திலே அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரும் திக்ர் தான் தக்பீர் என்று சொல்லுவோம். தக்பீரை துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே நாம் சொல்வோம். அதுக்கு சொல்லும் தக்பீர் முத்லக் என்று சொல்வோம். சஹாபாக்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் சந்தைக்கு சென்று சப்தமிட்டு தக்பீர் சொல்வார்கள். அதை கேட்டு மக்கள் அனைவரும் சத்தமாக இந்த அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடியவர்களாக இன்னும் ஒரு தக்பீர் நாளையிலிருந்து நாம் சொல்ல இருக்கிறோம். நாளை 9வது தினத்தில் ஃபஜ்ரில் இருந்து இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் இருந்து சொல்லக்கூடிய தக்பீர் முகய்யத் என்று நாம் சொல்வோம். இந்த தக்பீரை சொல்வது சுன்னத்தாக இருக்கின்றது. அதை நாளை ஃபஜ்ரில் இருந்து ஆரம்பித்து பெருநாள் தினம் அய்யாமு தஷ்ரீக்குடைய கடைசி 3 நாட்கள், 3வது அஸ்ருடைய தொழுகை வரைக்கும் நாம் சொல்வது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தக்பீர் சொல்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுவித்தார்கள். ஒரு மனிதர் எழுந்து அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅசீலா என்ற தக்பீரை சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த தக்பீரை சொன்னது யார் என்று கேட்டார்கள். அந்த மனிதர் எழுந்து சொன்னார், நான் தான் சொன்னேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜிப்து லஹா,
நான் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் ஃபுத்திஹத் லஹா அப்வாபு ஸமான், இந்த தக்பீரை கேட்டு வானத்தின் கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், இந்த ஹதீஸை நான் கேட்ட நாளிலிருந்து தக்பீர் சொன்னதை நான் விட்டதே இல்லை என்று சொன்னார். பொதுவாக தக்பீர் இந்த காலத்திலும் நாம் சொல்வது மிக சிறப்பானது. காரணம் அல்லாஹ் தஆலா தான் அனைத்தை விட மிக பெரியவன். தக்பீருக்கு சொந்தமானவன் அல்லாஹ். உலகத்தில் நாம் பெருமைக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அல்லாஹ் தஆலா தக்பீருக்கு சொந்தமானவன். எப்பொழுதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை விரும்புகிறார். இந்த நாட்களிலே விசேஷமாக சொல்வதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளை தினம் விசேஷமான ஒரு தினம். நாம் அனைவரும் நோன்பு பிடிப்பதற்காக தயாராக இருக்கிறோம். முந்திய 2 வருடங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த நோன்புக்கு பேர் அரஃபாவுடைய நோன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது பாகியா, முன்னால் சென்ற பின்னால் வரப்போகின்ற வருடத்திலே செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இது 9வது தினத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு. 9வது தினத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு. சிலர் சொல்வது அரஃபாவுடைய நோன்பு என்றால் 2 நாட்கள் பிடிப்பது. ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய 8வது நாள், 8வது நாள், நாளை 2 நோன்பு, ஒரு நோன்பு. அந்த ஒரு நோன்பு 9வது தினத்தில் மட்டும்தான். ஒரு இபாதத்தை சரியாக புரிந்து செய்தால் தான் நன்மை இருக்கு. அதுவும் இருக்கின்றது, இப்படியும் இருக்கின்றது என்று சமாளித்து செய்ய முடியாது. கண்ணியமானவர்களை தெளிவாக உலமாக்கள் சொன்னபடி அரஃபாவுடைய நோன்பு 9வது தினத்தில். ஏன் இதற்கு அரஃபாவுடைய நோன்பு என்று பேர் வந்திருக்கின்றது என்றால், பொதுவாக இது 9வது தினத்திலே பிடிக்கப்படக்கூடிய 9வது தினம் என்பது ஹாஜிகள் அரஃபாவிலே அவர்கள் தரிக்கக்கூடிய, அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றதுனால் இதற்கு அரஃபாவுடைய நோன்பு என்று சொல்லப்பட்டது. இது 9 ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று சேரக்கூடிய நாளில் தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று நாம் வைத்துக் கொண்டால், அதை பிடிப்பதற்கு தகுதியானவர்கள் அரஃபாவுடைய அந்த மைதானத்திலே ஒன்று சேரக்கூடிய ஹாஜிகள் அந்த நாளிலே நோன்பு பிடிக்க மாட்டார்கள். சில உலமாக்களுடைய கருத்துப்படி அவர்களுக்கு மக்ரூஹாக இருக்கிறது. அந்த நாளிலே நோன்பு பிடிப்பது மக்ரூஹாக இருக்கும். கடுமையான வெயில், உஷ்ணம், சூடு இருக்கும். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ செய்ய வேண்டும். இதனால் அவர்கள் நோன்பு பிடிக்காமல் இருக்க வேண்டும். அரஃபாவுடைய நோன்பு அரஃபாவுடைய மைதானத்தை வைத்து முடிவு செய்வதாக இருந்தால் அவர்கள் தான் பிடிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 9 வருடம் இருந்தார்கள். எந்த சந்தர்ப்பத்தில் மக்காவில் எந்த நாள் அரஃபாவுடைய தினம் என்று பார்த்து நோன்பு பிடிக்கவில்லை. அவர்கள் மதீனாவுடைய பிறையை வைத்து 9வது தினத்திலே நோன்பு பிடித்திருக்கிறார்கள். 10வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து அனைவருக்கு முன்னால் தண்ணீரை குடித்தார்கள். அரஃபாவுடைய தினத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை குடித்தார்கள். காரணம், உம்மத்துக்கு காட்டினார்கள், அரஃபாவுடைய தினத்திலே நீங்கள் நோன்பு பிடிக்காமல் இபாதத்துக்கு இருந்து ஹாஜிகள் ஒதுங்குவது, அவர்கள் அதற்காக அர்ப்பணிப்பது சுன்னத் என்று காட்டுவதற்காக தண்ணீர் குடித்தார்கள். எனவே அரஃபாவுடைய நோன்பு என்பது 9வது தினத்தில் தான். கண்ணியமானவர்களை, மற்ற முந்திய 8 நாட்களில் பிடிக்க வேண்டும் என்றால் அதுவும் சுன்னத்தான விடயமாக இருக்கிறது. ஆனால் அரஃபாவுடைய நோன்பு 9வது தினத்தில் தான் என்பதை நாம் மனதில் வேண்டும். பெருநாளுடைய சுன்னத்தில் இருக்கின்றது. இந்த நாளிலே அந்த பெருநாளுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருநாளை சந்தோஷமான தினமாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஆக்கியவனாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.